திருவண்ணாமலையில தண்டரம்பட்டு ரோட்ல பாத்தீங்கன்னா யூஸ்டு ஹோம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீட்டோட மொத்த அளவு பாத்தீங்கன்னா 20/87 நார்த் ஃபேசிங், அதாவது வடக்கு பார்த்த மாதிரி வீடு இருக்குங்க. இந்த வீட்டுல மொத்தம் 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதாவது என்ட்ரன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல்லும், அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் சம்பும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுல மொத்தம் 2 பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. அதாவது என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெயின் கேட் திறந்துட்டு உள்ள வந்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் வந்து பார்க்கிங் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோல. இந்த வீட்டோட ஏஜ் பாத்தீங்கன்னா 5 to 6 இயர்ஸ் கிட்ட இருக்குங்க. போர்ட்டிகோல பாத்தீங்கன்னா சைடு வால்ல வந்து ஃபுல்லாவே வந்து வால் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இபி யூனிட்டும் மோட்டருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. சீலிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளா தாங்க கொடுத்துருக்காங்க. லைட் மட்டும் ஃபிட் பண்ணிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்ல. படிக்கட்டு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ் இன்வெர்டர் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா குடுத்தனம் இருக்காங்க, ஃபேமிலி வந்து தங்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடை காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா டைரக்டா வந்து பார்த்துட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல வந்து கிரானைட் ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லென்த்தியா. வீட்டோட மெயின் கதவுக்கு பக்கத்துல வந்து விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கதவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேங்காய் மரத்துல வந்து ரெடி பண்ணிருக்காங்க. மெயின் கதவை திறந்துட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து லாங் சைஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரூம்கான ஸ்பேஸ் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. சீலிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னர்ல கோட்டிங் கொடுத்து அங்கங்க ஸ்பாட் லைட் மட்டும் வந்து பிளிங்கிங் ஸ்பாட் லைட் மட்டும் ஃபிட் பண்ணிருக்காங்க. ஃப்ளோரிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட் தாங்க அவங்க ஃபிட் பண்ணிருக்காங்க. சீலிங் லைட் பாத்தீங்கன்னா கிரானைட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. அந்த அளவுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. லிவிங் ஹாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் பண்ற மாதிரி நடுவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக காங்கிரீட் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. சிவில் ஒர்க்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கர்வ் டைப்ல வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுல மொத்தம் 3 பெட்ரூம் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே லைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் வந்து லிவிங் ஹாலும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 3 பெட்ரூமும் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க பாக்குறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம், அதாவது என்ட்ரன்ஸ்ல இருக்கு. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க், ட்ரெஸ்ஸிங், வார்ட்ரோப் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணிருக்காங்க. செமி ஃபர்னிஷ்டு ஹோமுங்க. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காத்தோட்டமா இருக்கிறதுக்காக ஜன்னலும் வச்சிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங்ல வந்து கிரானைட் தாங்க ஃபிட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே அளவுல தாங்க கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் கிடையாதுங்க. 3வது பெட்ரூம்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஃப்ட் கபோர்டு, கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. அப்படியே பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்பிளிட் பண்ணி டைனிங்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு முன்னாடியே இருக்குங்க. மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க. இந்த வீடு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மணல்ல தாங்க கட்டியிருக்காங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட கிச்சன் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. கிச்சன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசா தாங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல் ஷேப்ல வந்து மாடுலர் கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க. கிரானைட் டாப்ல சிங்க், டேப் எல்லாமே ஃபிட் பண்ணி கிச்சனுக்கான எல்லா ப்ரொவிஷனும் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. மேலேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைவுட் ஒர்க்ல திங்ஸ் வைக்கிறதுக்காக கேபினட் ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. மேல வந்து லாஃப்ட் கபோர்டும் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டோட 3வது பெட்ரூம் வந்து பாக்குறீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த 2 பெட்ரூமோட இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே சைஸ்ல தாங்க கொடுத்துருக்காங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஃப்ட் கபோர்டும் பர்னையும் கொடுத்துருக்காங்க. அது சேஃப்டியா லாக் பண்ணியும் வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப்பும் பிளஸ் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல மட்டும் தாங்க உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்ல.
பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பேக் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப லாங் சைஸில் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினும் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இதில் வந்து அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டனுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாய்லெட் கொடுக்கலைங்க. குளிக்கிறதுக்காக ஒரு பாத்ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப் கொடுத்துருக்காங்க. அக்கம் பக்கத்தில் வீடு இருக்குங்க. ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க. டைரெக்டாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கிரானைட்டில் கொடுத்து எஸ்எஸ்டியில் வந்து கைப்பிடி வச்சுருக்காங்க. இந்த மாடி படிக்கட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது. நான் நடக்கும்போதே கவனித்தேன். ரொம்ப பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பேக்டாக கொடுக்காம ரொம்ப அகலமாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லர் வச்சு தாங்க பில்டப் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 20/87. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் வந்து காமிக்கலைங்க. எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கால் பண்ணிட்டு வாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அண்ணாமலையோட மலை தரிசனம் ரொம்ப அருமையாக தெரியுதுங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.